டிவிஷன் சாம்பியன் ஆகுறதுல இதான் முதல் படின்னு இன்ட்ரீம் டைட்டிலுக்கு மேட்ச் ஆட போகிறது நம்ம அலெக்ஸ் போட்டான் பெரேரா. எதிர்த்தாடுறது யாருன்னா நம்ம சிரில் கான். இருக்கிறதுலே அன்லைக்கியான ஃபைட்ரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் டைட்டில் ஃபைட்டு போகிறாரோ அப்போல்லாம் ஃபைனல் பாஸ் மாதிரி ஒருத்தன் வந்து நிற்பான். ஃபஸ்ட்டு போனார் இங்கானு, டெசிஷனில் லாஸு. அடுத்து போனார் ஜான் ஜோன்ஸு, சோக்கு. அடுத்து இப்போ வந்து நிற்கிறது அலெக்ஸ் பெரேரா. ஆஸ்பினால கண்ணை குத்தாமல் ஆடி இருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் தோற்று இப்போ இன்ட்ரீமில் அலெக்ஸ் பெரேரா கிட்ட வந்து மாட்டிக்கினார். இப்போ காட்ஸ் லெஃப்ட் கூட வரும் அலெக்ஸ் பெரேராவை ஃபேஸ் பண்ண போகிறாரு. சைஸ் வைஸ் பார்த்தா சிரில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார். பட் அலெக்ஸும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறாரு, பவர் இருக்குது. இது ஒரு காம்படிட்டிவான மேட்ச் தான். ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஆள். ஹெவி வெயிட்லேயே சிரில் கான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவார். அலெக்ஸ் பெரேரா டிவிஷன் மேலே போயிருக்கிறதுனால அவர்கிட்டே அந்த ஸ்பீடு இன்னும் இருக்குது. 2 பேர்ட்டையுமே நல்ல கிக்ஸ் இருக்குது. சிரில் கான் கண்ணுக்கு என்ன குத்தி கொஞ்சம் தூரத்தில் வச்சு ஜெயிக்க பார்க்கலாம். இல்லைனா அலெக்ஸோட ஒரு கிளாசிக் கேவோ நமக்கு கிடைக்கும். இது இன்ட்ரீம் தான். அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கு கண் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஆஸ்பினால் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அலெக்ஸ் ஜெயிச்சா ஜான் ஜோன்ஸை விட ஒரு படி மேலேன்னு டேனாவே சொல்லியிருக்காரு. இது நடந்ததுன்னா டேனா ஜான் ஜோன்ஸை பற்றி பேசுறது கொஞ்சம் குறையும். நல்ல விஷயம் அது. இந்த மேட்ச் எப்படி போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.